குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக எங்க வருகை தந்திருக்காரு. புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சாமானியர்கள் விழித்திருக்கும் போதும் உறங்குவார்கள், ஆனால் சாதிக்க பிறந்தவர்கள் உறங்கும் போதும் விழித்திருப்பார்கள். அப்படி விழிப்புடன் சாதிக்க துடிக்கும் உங்களை சரித்திரம் படைக்க அழைத்துச் செல்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம். வணக்கம் மேடம். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சார், வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னாக்க நம்ம ஜோதிடர்களை போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பிரச்சனை இருக்குப்பா, நீங்க இந்த பரிகாரம் செய்யுங்க, அதற்குரிய தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில சமயம் அந்த பரிகாரம் செய்தும் கூட பலன் கிடைக்கலையே சார், ஏன் சார்? ஆமா, உங்க கேள்வி அருமையான கேள்வி. அதாவது நிறைய பரிகாரங்கள் செய்கிறோம், அந்த பரிகாரங்கள் செய்தும் அதற்குரிய பலன் கிடைக்காத போது மனிதனுடைய மனசு கஷ்டப்படுது. ஏன் பலன் கிடைக்கல அப்படின்னா, இதை ஜோதிடர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. அதாவது ஜாதகத்தில் ஒருவருக்கு பூர்வ புண்ணிய பலன் இல்லாமல் அவர் எதையுமே செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி கொடுத்தாலும் துய்த்தல் அரிதுன்னு திருக்குறளில் சொல்றாரு. அதாவது இது இப்படித்தான் நடக்க வேண்டும் கடவுள் விதி எழுதுகிற போது அது மாறுவதற்கும் அவனுடைய அனுமதி வேணும். இப்போ கர்ம பலன் கர்ம வினை அதிகமாக இருந்தது, ஆனால் நீங்கள் பரிகாரம் செய்தாலும் பலன் இல்லாமல் போகிறது. ஆகவே ஜோதிடர் என்ன செய்யணும்னா, இவர் ஜாதகத்தில் கர்ம வினையுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து அதை சரி செய்த பிறகுதான் பரிகாரத்திற்குரிய வழிமுறைகளை காட்ட வேண்டும். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, நான் திருச்சியிலேருந்து உஷா பேசுறேன். உஷாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும். அவங்க பெயர் விஜிலா. டேட் ஆஃப் பர்த் 1993. தேதி மற்றும் மாதம் 27/9. இரவு 11:12. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? சதய நட்சத்திரம், கும்பராசி. என்னமா கேட்கணும் உங்க மகளுக்காக? இந்த என் பொண்ணு பேங்க் எக்ஸாமுக்காக 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கு. 1-2 மார்க்ல போயிடுது. அதுக்கு எப்ப வேலை கிடைக்கும், அதோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இதற்கான தீர்வுகள் சார் இப்ப கொடுப்பாருமா, கேட்கலாம். அம்மா, உங்களுடைய மகளுக்கு அவங்க மிதுன லக்னத்துல கும்ப ராசியில பிறந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராசி அமைஞ்சிருக்கு. அது அற்புதமான ஜாதகம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் இவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் மனசு சோர்வடைந்து விடுகிறார். மனச்சோர்வு தேவையில்லை. இவருக்கு மிக அருமையான காலம் இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கிறது. 2017ஆம் ஆண்டு இறுதிக்குள்ளாகவே அவர் நினைத்தபடி நல்ல வேலை அமையும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்குறீங்க, இவருடைய திருமணம் என்று கேட்குறீங்க. அதற்கு இன்னும் 2 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். நல்ல முறையிலே கணவர் அமைவார். சிவனுடைய பெயர் உள்ளவர் கணவராக வருவார். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், திருச்சி மாவட்டத்திலிருந்து குருசங்கர் பேசுறேன் மேடம். குருசங்கர் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட மனைவிக்கு மேடம். உங்க மனைவிக்கா சார்? ஆமா சார், அவங்க பெயர்? அவங்க பேர் ஜெயஸ்ரீ மேடம். டேட் ஆஃப் பர்த் 7/2/1975 மேடம். பிறந்த நேரம் விடியற்காலை 4:10. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மூல நட்சத்திரம், தனுசு ராசி, தனுசு லக்னம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்க மனைவிக்காக? தனியார் துறையில ஆசிரியர் மேடம். சரிங்க. அரசு ஆசிரியராக எப்ப கிடைக்கும் மேடம் தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம்.
வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் ஐயா. சார் அவங்க செவ்வாய் திசையில தனிப்பட்டி நடக்குதுங்க. பிரைவேட்ல வந்து ஆசிரியரா 5 வருஷமா இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்கு எப்ப ஆசிரியர் வேலை கிடைக்கும்? ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது நீங்க சொன்ன ஒரு தனுசு லக்னம், தனுர் ராசி, இவருக்கு தற்போது 7.5 நாட்டு சனி நடைபெறுகிறது. ஆகவே பணிபுரிகிற இடத்திலும் கொஞ்சம் கவனமாக பணிபுரிய சொல்லுங்கள். 2020ஆம் ஆண்டு முடிந்த பிறகுதான் இவருக்கு அரசு வேலை என்று இருக்கிறது. ஆனால் உறுதியாக அரசு வேலை கிடைக்கும். இவர் சீக்கிரம் அரசு வேலை கிடைப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நவக்கிரகங்களிலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருப்பார் பாருங்க, அவருக்கு ஒரு தட்டிலே கோதுமையை பரப்பி அது நடுவிலே ஒரு அகல் தீபம் ஏற்றி வழிபட சொல்லுங்கள். தொடர்ச்சியாக ஒரு மாதத்திற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்தால் கூட போதும். 12 ஞாயிற்றுக்கிழமை அப்படி செய்கிற போதே நல்ல பலனை உங்கள் வாழ்க்கை துணை பெறுவார். உங்கள் குடும்பத்திற்கே என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? என் பேர் மணிகண்டன் பிரபு. மணிகண்டன் சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காண்டிதான். என்னுடைய உங்க டேட் ஆஃப் பர்த்? 1988. ஓகே. தேதி மற்றும் மாதம்? அஸ்த நட்சத்திரம், கும்பலக்கணம். தேதி மற்றும் மாதம் சொல்லுங்க சார். 6/3. ஓகே. பிறந்த நேரம்? 5:45 அதிகாலை. ஓகே. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? வேலை எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. சரி, இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, நீங்கள் பிறந்திருப்பது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசியில பிறந்திருக்கிறீங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே அவங்க கேட்டாங்க, ஏன் வந்து பரிகாரங்கள் பலன் தருவதில்லை என்று. அதற்கு உங்கள் ஜாதகம் ஒரு அருமையான உதாரணம். உங்கள் ராசியிலே கேது பகவானும் 7ஆம் இடத்திலே ராகுவும் இருந்து கர்ம தோஷம் உங்கள் ஜாதகத்திலே காணப்படுகிறது. முதலிலே இந்த கர்ம தோஷத்தை நீக்க வேண்டும். இதற்கு நீங்கள் செய்வது, தெய்வ பரிகாரத்திற்கு முன்பாகவே எறும்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எறும்புகளுக்கு உணவிட்டு வர வேண்டும். திணை அரிசி இருக்கிற பார்த்தீங்களா, அந்த திணை அரிசியை பொடியாக்கி அதை வந்து எறும்பு புற்றுகளுக்கு இட்டு வாருங்கள், உணவாக கொடுத்து வாருங்கள். இதனாலே உங்களுடைய கர்ம வினை தீரும். தீர்ந்த பிறகு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமைகளிலே அனுமன் சாலிசா சொல்லி வாருங்கள். உங்களுடைய பிரச்சனை தீரும், வாழ்க்கை ஒளிமயமாகும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், வரமே சாபமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஆசையா பிறக்கின்ற குழந்தை வந்து அது பிறவி குறைபாடுல, ஆட்டிசம் இந்த மாதிரியான பிரச்சனைகளால பிறக்கும் போது வந்து அந்த தாய் தந்தையோட மனம் வந்து சொல்வதற்கு அளவே இருக்காது, அவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரியான பிறவி குறைபாடுகள் வருவதற்கான காரணம் என்ன? ஜாதகம் இதற்கான விளக்கம் என்ன சொல்லுது? அதாவது குழந்தை பிறக்க வேண்டும் என்று இவர்கள் ஒவ்வொரு கோயிலாக ஏறி இறங்கி தவம் இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுவது உண்மைதான். அவர்கள் கிடைக்கக்கூடிய அந்த வரம், குழந்தை வரம், குழந்தை பிறந்த பிறகுதான் அவர்களுக்கு தெரிகிறது இந்த வரம் நமக்கு சாபமாக போய்விட்டதே என்று. அதாவது அந்த குழந்தைக்கு இவர்களுடைய கர்ம வினை தான் அதற்கும் காரணம். அந்த வினையின் காரணமாகவே இந்த குழந்தைக்கு பாதிப்புகள் வருகிறது. அப்போ இந்த வினைகள் தீர்வதற்கு என்ன செய்யணும்னா, அந்த குழந்தையுடைய ஜாதகத்திலே அதனுடைய பரிகாரம் இருக்கும். நீங்க கேட்கக்கூடிய ஆட்டிசம் விஷயத்திற்கெல்லாம் அருமையான பரிகாரங்கள் ஜாதகத்திலே இருக்கிறது. முதல்ல என்ன செய்யணும்னா, குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் நம்ம எதை செய்ய மறந்தாலும் குலதெய்வத்தை வழிபட மறக்கக்கூடாது. என்ன பண்ணிடுறோம், எல்லா சாமியும் போய் கும்பிடுறோம், ஆனா குலதெய்வத்தை கும்பிடாம விட்டுறோம். நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வம் உங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் குலதெய்வத்துடைய துணை இருந்தால்தான் உங்களுக்கு அருள் கிடைக்கும். அதனால் முதல்ல குலதெய்வ வழிபாட்டை தொடர்ச்சியாக மேற்கொண்டாலே இப்படி பிரச்சனைகள் வராது. ஆட்டிசம் போன்ற நோய்கள் குழந்தைகளுக்கு வராது. சரியான ஜோதிடரை அணுகி பரிகாரம் காணலாம். நல்ல பரிகாரங்கள் ஜோதிடத்திலே உள்ளன. பலருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பேர் கோட்டேஷுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நுங்கம்பாக்கம் கால் பண்றேங்க. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன். உங்க டேட் ஆஃப் பர்த்? 30/8/1986. பிறந்த நேரம்? 12:45. ஏஎம்மா பிஎம்மா சார்? ஏஎம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மிதுன ராசி, புனஸ்வர நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? கல்யாணம் தள்ளி போத கேட்கறதுக்காக தான் போன் அடிச்சேன். ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நண்பரே, நீங்கள் வந்து உங்களுடைய நட்சத்திரம் மட்டும் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி என்பதிலே சந்தேகமில்லை. கொஞ்சம் நட்சத்திரம் கொஞ்சம் முன்னாலே வந்திருக்கு. இது ஜாதகத்தில் என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, உங்களுடைய திருமண அமைப்பு மிகச் சிறப்பாக இருக்கிறது.
இந்த திருமணத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்திலே வெள்ளிக்கிழமைகளிலே உங்கள் பெயரிலே அர்ச்சனை செய்து வாருங்கள். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள்ளேயே நல்ல திருமண செய்தி தேடி வரும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேம் வாழ்க வளமுடன் மேம். கவிதா பேசுறேன் மேம். வாழ்க வளமுடன் கவிதா அம்மா. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேம் எனக்காகவும் தம்பிக்காகவும் கேட்கணுங்க மேம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மேம் 11/6/1985 மேம். பிறந்த நேரம் மாலை 4:30 மேம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மீன ராசிங்க மேம். உத்திரட்டாதி நட்சத்திரம். கவிதாமா, என்ன கேட்கணும் உங்களுக்காக? மேம் நான் அரசு வேலைக்கு இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆசிரியர் பணிக்கு. எனக்கு கிடைக்குமா என்னன்னு கேட்கணும் மேம். கடன்கள் வந்துகிட்டே இருக்கு, அதனால. கவலையப்படாதீங்கம்மா, சரிப்பா கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா, உங்களுடைய ஜாதகத்துல அரசு பணி என்பது உறுதியாக இருக்கிறது. உங்களுக்கு எந்த கவலையும் தேவையில்லை. நீங்க என்ன பண்ணணும்னா ஆதித்ய ஹிருதயம் என்ற ஸ்லோகம் இருக்கிறது பாத்தீங்களா, அந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லி வாருங்கள். 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தை ஒட்டி உங்களுக்கு அரசு வேலை அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க அரியலூர்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கலாம். உங்க டேட் ஆஃப் பர்த்? புவனேஸ்வரி. டேட் ஆஃப் பர்த்மா? 16/7/1991. பிறந்த நேரம் காலையில 12:30 மேடம். இதே காலையில 12:30. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? சிம்மராசி, பூர நட்சத்திரம். என்னமா கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு வேலையும் வரல மேடம், திருமணமும் வந்து தடைப்பட்டு போகுது. அதை பத்தி கேட்கணும். சரிப்பதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஆமா, நீங்க வந்து மனசை தளர விடாதீங்க. சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம். உங்களுக்கு வந்து 2020ஆம் ஆண்டுல திருமணம்னு உங்க ஜாதகத்துல இருக்கு. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஜாதகத்துல குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். நல்ல வேலை இந்த ஆண்டு அமையும். அதற்குரிய நல்ல அமைப்புகள் தென்படுகின்றன. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறமா வந்து வெள்ளை பொருட்கள், பால், தயிர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியில யாருக்கும் கொடுக்க கூடாது, குறிப்பா அந்த எண்ணெயும் கொடுக்க கூடாதுன்றாங்களே, இது உண்மைதானா? ஏன் இந்த வெள்ளை பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு வந்து என்ன சொல்றோம்னா சுக்கிரன் தான் அதிபதி. வெள்ளை பொருட்கள் ஜீனி இல்லைங்களா, சர்க்கரைன்னு சொல்றோம். சர்க்கரை, உப்பு, தயிர், பால், மோர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெள்ளை பொருட்கள்னு சொல்றோம். இந்த பொருட்களை நீங்கள் வெளியே அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது, மாலை அந்தி நேரத்திற்கு பிறகு நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற போது உங்கள் வீட்டை விட்டு மகாலட்சுமி வெளியே சென்று விடுவாள் என்பது ஒரு ஐதீகம். ஆகவே தான் மாலை நேரத்திலே அந்த மாதிரி பொருட்களை வெளியே கொடுக்காதீங்க, வெள்ளை பொருட்களை என்று சொல்கிறார்கள். ஆனா சுக்கிரன் வெள்ளை அப்படிங்கிற சம்பந்தத்தினாலதான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பு நம்ம வீட்டுக்கு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களோ? நிச்சயமா. வெள்ளிக்கிழமை நீங்க மிகச்சரியா சொன்னீங்க. வெள்ளிக்கிழமை காலையில உப்பை வாங்கிட்டு வந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள கடையில இருந்து செல்வ செழிப்பு உண்டாகும். இது வந்து செல்வம் செல்வதற்கான ஒரு வழிமுறை. அது மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சார் வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சார் எங்க பையனுக்காக கேட்கணும். அவங்க பெயர்மா? 15/11/1985 பிறந்தவங்க. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 9:40ங்க. ஏஎம்மா பிஎம்மா? காலை 9:40. தனுசு, மூணு நட்சத்திரம், தனுசு ராசி, தனுசு லக்னம். வருடம் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கம்மா. 1985ங்க. ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது, வேலை ஒரு ஸ்திரமா இல்லைங்க. அம்மா கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். லைன்ல இருக்கிறதா கட் பண்றதுங்களா? லைன்ல இருங்கம்மா. சரி, இப்ப உங்களுக்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவது உங்களுடைய மகளுக்கு வந்து இந்த விருச்சிக ராசி பாத்தீங்களா, இப்ப அதனால ஒரு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. எந்த ஒரு வேலை விஷயமா இருந்தாலும் இந்த மனக்குழப்பத்தினாலேயே அவர் கெட்டு போகுது. நீங்க கவலைப்பட வேண்டாம். அருகில் உள்ள ஆலயத்திலே நரசிம்மருக்கு புதன்கிழமைகளிலே நெய் தீபம் ஏற்றி வர சொல்லுங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் 12 முறை நரசிம்மரை சுற்றி வர சொல்லுங்கள். மிக அருமையான வேலை அவருக்கு வெகு விரைவில் அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஓகே, நேர இணைப்பு இல்ல சார். இந்த பேரை சொன்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. யமகண்டம், இவ்வளவு பயம் இதற்கு தேவைதானா? அதாவது யமகண்டம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒரு 1.5 மணி நேரம் யமகண்ட வேலை என்று சொல்கிறோம். இந்த ராகு காலம் யமகண்டம். ராகு காலம் என்று சொல்கிற போது அங்கே வந்து ராகு பகவானுடைய ஆதிக்கம். யமகண்டம் என்று சொல்கிற போது கேது பகவானுடைய ஆதிக்கம் உடைய வேலை. நீங்க மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் 1 மணி நேரம் ஒவ்வொரு கோரை ஒதுக்கிடுறோம். ஆனா இந்த ராகு கேதுகளுக்கு மட்டும் உரிய நேரம் ராகு காலம் யமகண்டம். அப்ப இந்த யமகண்ட வேலை மற்ற நாட்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். நடந்து கொண்டிருக்கிறது வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை காலையிலே 6 to 7:30 வேலை யமகண்ட வேலை. அந்த வேலையிலே யமகண்ட வேலையில பயணங்களை தொடங்காதீர்கள் என்றுதான் சொல்கிறோம். எல்லா வேலையும் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. புதியதாக பயணங்களை தொடங்கக்கூடாது, அவ்வளவு மட்டும்தான். குறிப்பா வியாழக்கிழமை யமகண்டம் மட்டும்தான், அதுவும் கவலைப்படணும். மற்ற நாட்களை பற்றி கவலை வேண்டாம்.
பலருக்கும் பயத்தை போக்கக்கூடிய ரொம்ப சுவையான தகவல் சொன்னீங்க சார். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596595. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மயிலாடுதுறையிலேருந்து பேசுறோம்மா. என் பொண்ணுக்கு எப்போ மேரேஜ் நடக்கும் அப்படின்னு கேட்கணும். உங்க மகளுடைய பெயர்? அபிராமி. டேட் ஆஃப் பர்த்? 13/7/1987. பிறந்த நேரம்? இரவு 8:30. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? அவிட்ட நட்சத்திரம், மகர ராசிங்க. திருமணம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? சரி, எக்ஸாம் எழுதுறாங்க, வேலையே 1 மார்க் 2 மார்க்ல போயிடுது அரண்டு தேர்வுல. அதான் என்ன எப்படின்னு. ஓகே, 2 கேள்விகளுக்குமான விடைகள் சார் கொடுப்பாரமா, கேட்கலாம். உங்கள் மகளுடைய ஜாதகத்துல திருமணம் என்பது 2017ஆம் ஆண்டு இறுதியிலே அவங்களுக்கு நிச்சயதார்த்தமாகும். 2018ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே அவங்களுக்கு திருமணம் ஆகும் என்று இருக்கிறது. அவருக்கு வேலை என்பதற்கு இன்னும் 6 மாதங்கள் பொறுத்திருக்க வேண்டும். நல்ல வேலை அமையும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் பொண்ணு பிஎஸ்சிக்காக எக்ஸாம்க்காக அப்ளை பண்ணிருக்கேங்க. ஓகேமா, உங்க மகளுடைய பெயர்? பிரதிபா. டேட் ஆஃப் பர்த்? மூல நட்சத்திரம் தனுசு ராசி, மார்ச் 3 16ஆம் தேதி 1993. ஓகே, பிறந்த நேரம்? காலையில 3:56 சரிங்கம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க மகளுக்காக? பாப்பா எக்ஸாம்ல இதாகி எக்ஸாம் வருது மே 7th. சரிங்கம்மா, அது செலக்ட் ஆகணும். அதுக்காக கண்டிப்பா செலக்ட் ஆவாங்க, கவலையே படாதீங்க. சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது இவங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்லுங்க. முதல்ல பெருமாள் ஆலயத்திற்கு செல்லுங்க. பெருமாளுக்கு புதன்கிழமைகளே துளசி மாலை வாங்கி அணிவிக்க சொல்லுங்கள். ஒரு 2 புதன்கிழமைகள் பண்ண சொல்லுங்கள். இதுவே ஒரு நல்ல பலனை தரும். இவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் கண்டிப்பாக அனுகூலமாக நடக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? எங்க கணவருக்கோசரம் கேட்கணுங்க. அவருடைய பெயரமா? கிருஷ்ணமூர்த்தி. டேட் ஆஃப் பர்த்? 6/12/72. பிறந்த நேரம்? 2 மணிக்கு பிறந்தாருங்க. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரமா? விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் உங்க கணவருக்காக? அவருக்கு இப்போ ஒரு 7-8 மாசமா சரியா வேலையே இல்லைங்க. அவர் கொத்தனார் வேலை ஒரு 7-8 பேரை வச்சுன்னு செய்வாருங்க. சரிங்க, சுத்தமா இப்போ வேலையே இல்ல. ஓகே, சரி, இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். சரிங்கம்மா, அதாவது நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய கணவருக்கு இவருக்கு இப்போது 7.5 நாட்டு சனி நடக்குது. அதுதான் ஒரு காரணம். நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில், இந்த கட்டுமான தொழில் எல்லாமே பாதிப்பு. அப்போ இந்த துறையை சேர்ந்தவர்கள் எல்லோருக்கும் பாதிப்பு இருக்கத்தானே செய்யும். அந்த பொதுவான பாதிப்பு தான் உங்கள் வீட்டுக்காரருக்கு இருக்கு. இருந்தாலும் இவர் வாழ்க்கையில் நல்ல நிலைமை அடைவதற்காக ஒரு பரிகாரம், அருகில் உள்ள ஆஞ்சநேயரை தினமும் அதிகாலையிலே 4:30 6 மணி வேளைக்குள் சென்று வழிபட்டு வர சொல்லுங்கள். மிக விரைவில் அவருக்கு நல்ல விதமாக உத்தியோகத்திலே உயர்வு அமையும். நிறைய கட்டுமானத்துக்கு நிறைய அவருக்கு ஆர்டர்கள் சேரும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா அரசு வேலை எங்களுக்கு கிடைக்கலங்க, எப்போ கிடைக்கும் ரொம்ப கவலையோட கேட்கறாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான எளிய பரிகார முறை ஏதாவது சொல்லுங்களேன். அதாவது இந்த அரசு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு விஷயம். பொதுவாகவே இந்த வேலை விஷயம் பார்க்கும்போது முந்தைய நம்பர் பேசுகிற போது இந்த வேலையில் எங்களுக்கு பிரச்சனையே கேட்குறாங்க. 7.5 நாட்டு சனி இருக்கிற போது இப்படி சில பாதிப்புகள் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. அரசு வேலையை நீங்கள் குறிப்பாக கேட்டீங்கன்னா அதற்கு மிக அருமையான நட்சத்திரம் அசுவினி நட்சத்திரம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அசுவினி நட்சத்திரத்திலே அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவனுக்கு காராம்பசுடைய பாலினாலே அபிஷேகம் செய்து உங்கள் பெயரிலே ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால் உறுதியாக அரசு வேலை கிடைக்கும். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாங்க பெரம்பூர் பக்கத்துல பேசுறோம் மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக தான் கேட்கணும் மேடம். பையனோட பிறந்த தேதி 1/4/93 மேடம். பிறந்த நேரம்? அதிகாலை 12:10 மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? கடகராசி, பூச நட்சத்திரம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்க மகனுக்காக? அதாவது எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடு இந்த மாதிரி அமைய மாட்டேங்குது மேடம். நாங்க 4 வீடு மாத்திட்டோம். சொந்த வீடு அமையல. ரெண்டாவது பையனுக்கு வேலை வாய்ப்பு அமையல மேடம். 2 வருஷமா எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். சரிங்க, அதாவது உங்களுடைய நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்தால் மகனுடைய ஜாதகத்திலே
சொந்த வீடு அமைப்பு உங்களுக்கு உறுதியாக இருக்கிறது, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 2019ஆம் ஆண்டின் இறுதியிலே சொந்த வீடு அமையும். அதே மாதிரி இந்த உத்தியோக விஷயம் சரியாக அமைய இவரை கந்தர் சஷ்டி கவசம் தினமும் சொல்லி வர சொல்லுங்கள். நல்ல முறையிலே வேலை வாய்ப்பு அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேம் ஜெயக்குமார் பேசுறேன் மேம். ஜெயக்குமார் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர் மேம். சொல்லுங்க சார், உங்களுக்காக தான் நீ கேட்க போறீங்களா? மேம் வேலைக்கு கேட்கறோம் மேம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மேம் 10/10/97 மேம். பிறந்த நேரம்? உத்தர நட்சத்திரம் மேம். பிறந்த நேரம் சார்? காலை 11:55 மேம். ஓகே, வேலை குறித்து என்ன தெரிஞ்சுக்கணும் ஜெயக்குமார் சார்? வேலைக்கு எந்த சைடு ஜாப் போவான்னு கேக்குறாங்க மேம். ஓகே, சரி, இப்ப கணித்து செல்வாரு கேக்குறாரு. எந்த ஃபீல்ட்ல ஜாபுக்கு போலாம், என்ன பண்ணலாம்? சரி, அதாவது உங்கள் ஜாதகத்தில் என்ன கேட்டீங்கன்னா கிளரிக்கல் உத்தியோகம் இருக்கிறது. இந்த துறைதான் என்று இல்லாமல் எந்த துறையிலும் நீங்கள் கிளரிக்கல் உத்தியோகத்திற்கு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறது. ஈச்சனாரி விநாயகரை செவ்வாய்க்கிழமைகளிலே சென்று வழிபட்டு வாருங்கள். உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகரை செவ்வாய்க்கிழமைகளிலே சென்று வழிபட்டு வந்தால், உங்கள் பெயரிலே அர்ச்சனை செய்து வந்தால் மிக விரைவில் உங்களுக்கு வேலை அமையும். மனதிலே நிறைய தளர்ச்சி தெரிகிறது. தளர்ச்சி தேவையில்லை. ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், நினைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ மேம், என்னோட தம்பிக்கு கேக்குறேன் மேம். ஓகேமா, தம்பியோட பேர் என்னமா? தம்பியோட பேரு எம் ராகுல். டேட் ஆஃப் பர்த்? 16/9/1996 மேம். பிறந்த நேரம்? 3:50. ஏஎம்மா பிஎம்மா? அவங்களோட ஸ்டடீஸ்க்கு கேக்குறேன். காலையில ஏஎம் மேம். காலையில. படிப்பு குறித்து என்னமா தெரிஞ்சுக்கணும்? அவங்களோட ஸ்டடீஸ் எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப் எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது இந்த ஜாதகத்துடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா இது இன்ஜினியரிங் அமைப்பு உள்ள ஜாதகம் இது. ஆகவே இவருக்கு நல்ல டெக்னிக்கல் எஜுகேஷன் அமைக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. கவலைப்பட வேண்டாம். இவர் படிப்பில் வரக்கூடிய தடைகள் அதுதான் நீங்கள் இதுக்கு முக்கியமாக கேட்குறீங்க. புதன்கிழமை மத்தியானம் ஒரு 12 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் கூடிய ராகு காலத்திலே நாய் இருக்கு பார்த்தீங்களா, பைரவருடைய வாகனம் நாய், அதற்கு உணவிட்டு வந்தால் இவருக்கு நல்ல முறையிலே படிப்பும் வேலையும் அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், சந்திராஷ்டமம் சொல்றாங்க இல்லைங்களா? அப்போது நம்ம எந்த முக்கியமான வேலையும் செய்யக்கூடாதுன்றாங்களே, இது உண்மைதானா? அதாவது ஒவ்வொருத்தருக்குமே மாசத்திற்கு ஒரு 2.25 நாள் சந்திராஷ்டமம் வருகிறது. உங்கள் ராசிக்கு 8வது ராசி, அதைத்தான் சந்திராஷ்டமம் சொல்கிறோம். சந்திரன் அஷ்டமத்திலே வருகிறது. அந்த நேரத்திலே நம்முடைய மனம் தெளிவான சிந்தனையில் இருக்காது, மனம் குழப்பமான சிந்தனையிலே இருக்கும். அதனால நம்ம எடுக்கக்கூடிய காரியங்களில் எல்லாம் தடைகள் வருகிறது. மனம் குழம்பி இருக்கக்கூடிய நிலையிலே புதிய முயற்சிகளை செய்வது ஆபத்தில் தானே முடியும். ஆகவேதான் சந்திராஷ்டமத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறோம். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. வணக்கம்.